கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி எங்கள் விவசாயி. வணக்கம் மக்களே, நான் உங்கள் டவுன்ஷிப் தமிழன். அனைவரையும் வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போன்ற இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2-3 நாளாக வீடியோ போட முடியல, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சரி வாங்க, இன்றைக்கி என்னென்னா கிரகப்பிரவேசம் பண்ணலாம். வீட்டுக்கு 4 வீடு கட்டி வச்சுருக்கோம், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம். 1 2 3 4 எல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம். எல்லாம் வந்து பால் காய்ச்சி தருமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாய்க்கொள்ளுறது தப்பாக நினச்சிக்க வேணாம். 4 வீடு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டோம். எல்லாம் குடியேறிட்டான் மக்கள்லாம். அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் அனுப்பின அந்த காயின்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்குவோம். இதில் என்னமோ பாம்பு, அந்த கேம் உங்களுக்கு விளையாட முடியாது. அதேமாதிரி ட்ரெயின் போட்டி நேற்று உதவி கேட்டிருந்தோம், அது வந்துருச்சு. ட்ரெயின் அனுப்பிவிட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம ஃபேக்ட்ரி, அதாவது ஆடு ஃபேக்ட்ரியை நம்ம வந்து திறந்து வச்சுட்டோம். 3 ஆடு இருக்குது, மீதி ஒரு 3 ஆடு நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த 3 ஆட்டுக்கு உண்டான தீவனம் வந்து கீழே இருக்குது, நம்ம ஏற்கனவே இருக்குது. அதை எடுத்து நம்ம போட்டு 3 ஆட்டோட பசியை இப்போதைக்கு தீர்ப்போம். மீதி 3 ஆட்டை வந்து ஃபேக்ட்ரியில் வந்து உருவாக்கும் 3 ஆட்டோட தீவனத்தை. அதுக்கு ஏற்கனவே இருக்கிற ஃபேக்ட்ரியில் இருக்கிற தீவன ஃபேக்ட்ரியில் இருக்கிற 6 மாட்டை எடுத்து தீவனத்தை எடுத்து 6 மாட்டுக்கு போட்டுடலாம். அதே மாதிரி 6 கோழி தீவனத்தை எடுத்து அந்த 6 கோழிக்கு போட்டு முட்டையை கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். நல்லா இருக்கா? பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. இப்போ தான் பார்த்தா கோழியில் நாட்டுக்கோழி உங்களுக்கு தெரியும், பிராய்லர் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பண்ணைக்கோழிங்கிறாங்க. பிராய்லர் கோழி உடம்பு கெட்டதுங்கிறாங்க. இருந்தால் என்ன செய்யுது, அதான் விலை கம்மியாக இருக்குது. நாட்டுக்கோழிக்கு கேட்டால் விலை 500 வாங்கிறாங்க, 600 சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னே தெரியல. உடம்புக்கு எது நல்லது எது கெட்டதெல்லாம் சொல்ல முடியல. நம்மளுக்கு எது பக்கத்தில் கிடைக்குதோ அதை வாங்கி சுத்தமாக முறையில் சமைச்சு, வெளியில் சமைக்காமல் வீட்டிலே சமைச்சப்போ மிக நல்லது. பிராய்லர் கோழி எடுத்தாலும் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி விவசாயத்தை பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பியூராக கொடுத்தாங்க. இந்த காலத்தில் கொடுக்க முடியல, ஏன்னா மக்களோட தேவைகள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து விவசாயத்தில் வந்து 100ல் 20 பேர் விவசாயம் பண்ணுறாங்க, மீதி 80 பேருக்கு அந்த 20 பேர் கொடுக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அதேமாதிரி பொறுமையாக இருக்க முடியாது 20 பேர் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு. அதனால தான் ஹைப்ரிட் வர ஆரம்பிக்குது, உடம்புக்கு மக்களுக்கு தீங்கு விளைக்குது. அதே மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி ரேட், இந்த கேம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேட்குது. இன்றைக்கி நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ ரேட் போடலான்னு சொன்னீங்கன்னா அது நான் எடுத்து போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது நேற்று உருவாக்கின அந்த எக்ஸ்ட்ரா இது அச்சீவ்மெண்ட்டில் வந்து ஏதோ ஒன்று வந்திருக்குது. அதாவது நம்ம 3000 காயின்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஆடு வாங்கியிருக்கோம்ல ஃபேக்ட்ரி, அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி தானே வாங்கியிருக்கோம். அது மாதிரி ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு $1 கிடைக்கிது, வாங்கியாச்சு. அதுக்கடுத்து ஏதாச்சும் ஃப்ளைட்டில் எவனாச்சும் ஏதாச்சும் கேட்குறானான்னு பார்ப்போம். ஏதாச்சும் இருந்தால் அனுப்பிவிடலாம். இதுதான் நம்மகிட்ட இருக்குது. ஒரு வெண்ணையும் ஒரு ப்ரெட்டையும் நம்ம எடுத்துட்டோம்னா அனுப்பிடலாம். ஓகே, போயிட்டு வாங்க. அந்த ரெட்டச்சடை போட்ட பொண்ணுக்கு ஊதா கலரு ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், அப்படி கரெக்டாக இருக்குங்களா? அந்த பாட்டு நான் வந்தால் எந்த படம்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டு எந்த படத்துலேருந்து கமெண்ட் பண்ணவங்களுக்கு ஒரு ஹார்ட்டின் வழங்கப்படும். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன செய்யலாம், எல்லாம் அறுவடை பண்ணலாமா? அறுவடை பண்ணிட்டால் ரொம்ப நல்லது தான். அறுவடை பண்ணலாம். வேறு என்ன பண்ணலாம்? அறுவடையே பண்ணிடலாம். எல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு இதில் ஏதாச்சும் ஒன்று போடலாமா? கோதுமை போட்டுடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், கேரட்லாம் இருக்குது. கரும்பு, பருத்தி கம்மியாக இருக்குது. கரும்பு ஒரு ரோவ்லையும் இன்னொரு ரோவில் பருத்தியும் எடுத்து தூக்கி போட்டுடலாம். ஓகே. அதுக்கடுத்து இவன் ஒருத்தர் கேட்குறான், 2 கரும்பும் 2 பருத்தியும் கேட்குறான். அந்த சப் கலர் தொப்பிக்காரனுக்கு அனுப்பிவிட்றலாம், போயிட்டு வரட்டும். ஏன்னா நம்மளுக்கு காசு கிடைக்கிதுல, அதை வச்சு தான் நம்ம எல்லாம் பண்ண முடியும். அது 2 ஹெலிகாப்டர் சென்ட் பண்ணால் ஒரு 60 காயின் தர்றாங்க, வாங்கிக்கலாம். மிக்க நன்றி மக்களே. அதுக்கடுத்து என்ன, ஹெலிகாப்டர் போயிட்டு வந்துருச்சு. இனி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடம்ல சுத்தம் பண்ணலாம். சுத்தம் பண்ணுறதுக்கு காயின் இருக்குது. ஓகே, ஒரு இடம் சுத்தமாகிடுச்சு, 2வது இடம் சுத்தமாகிடுச்சு, 3வது இடம் இருக்குதான்னு பார்ப்போம். சுத்தம் பண்ணுறதுக்கு காயின் பத்தில் என்ன செய்கிறது? ஏதாச்சும் ஒன்று விற்கலாமா? ஸ்டோரேஜில் போய் பார்ப்போம், ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம்.
அதில் சீஸ் விற்றுடலாம். சீஸ் தான் நம்மளுக்கு விலை கொஞ்சம் 30 ரூபாய்ன்னு நினைக்கிறேன், 25 ரூபாய்க்கு கிடைக்கிது, விற்றுடலாம். 25 ரூபாய்க்கு விற்றுட்டோம்னா இன்னொரு இடம் சுத்தமாயிரும், க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அதில் க்ளீன் பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். ஆனால் மரம் அழித்தல் வந்து மிகவும் தவறான செயல். இதான் என்ன செய்யணும், சிட்டியை வளர்க்கணுன்னா தானே பண்ணி ஆகணும். ஓகே, டவுன்ஷிப்புன்னு பேர் வச்சுக்கிட்டு அதை அழிக்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி? ஓகே, டோனட்டு ஒன்று வந்து அனுப்பிவிட்டோம்னா பணம் கிடைக்கும். அதுக்கடுத்து இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போட்டு விட்றலாம். இல்லை உருவாக்கிட்டு இருக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது எக்ஸ்ட்ரா 2 பொட்டி வாங்கிக்கலாம் காசு கொடுத்து. அதுக்கடுத்து அதுலேயுமே ஒரு மாட்டுக்கு இன்னொன்று ஆட்டுக்கும் போட்டு விட்றலாம், மெதுவாக உருவாக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் 30 காயின் 25 காயின் தேவைப்படுது. இதில் ஏதாச்சும் நம்ம தேவையில்லாத ஏதோ ஒன்று பார்த்து விற்றுட்றலாம். அது தேவையில்லாமல் இருக்குது, அதனால் அதை விற்றுட்டு நம்ம இதை முடிச்சிடலாம். டாஸ்க்கை முடிச்சுட்டு அந்த இடத்தையும் சுத்தம் பண்ண வச்சிடலாம். எல்லாம் மெதுவாக சுத்தம் பண்ணிகிட்ருக்குது. சுத்தம் சோறு ஓடும், சுகாதாரம் குழம்பு ஊற்றும், 4 இடம் சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து 5வது சுத்தம் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவை. ஆட்கள் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இல்லை, அது வந்தோன்னே பார்த்துக்கலாம். அதாவது லெவல் அந்த 10 கிராஸ் பண்ணி 11க்கு போகணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஆட்கள் அதிகமாக வரும். இதில் ஒரு பருத்தி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் உருவாக்கணுன்னா ஒரு ஆடு வந்து ரோமம் கொடுக்குறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். ஓகே. அதுக்கடுத்து கேம் அதுக்குள்ளே போகலாமா? திறந்துருச்சு. சரி, திறந்துட்டுப்பா. என்னப்பா திறக்கிற எவ்வளோ நேரம்? இதை பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் கேம், அதாவது தொப்பிலாம் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கே என் ஆளை காணோம்? எங்கே என் ஆளை காணோம்? நேற்றாண்டா உங்கள்கிட்ட விட்டுட்டு போனேன். என்னடா தொலைச்சிட்டியாடா? எதை தொலை சொல்லுது, இதை கண்டுபிடிக்க சொல்லுது. ஆள் வந்துடுமா? அதை வந்துட்டாலே அது என்னமோ ஒரு பாட்டு வருமே, ஒரு எப்படி சொல்கிறது, அவ சொல்லிட்டாலே அதை காதலேவா, அதை மாற்றி பண்ணிவிட்டு மக்களே மன்னிச்சுங்க. ஓகே. அதுக்கடுத்து இதுக்கு வேணும்னா சப் கேம் விளையாண்டாத்தான் ஒவ்வொன்றா நம்மளுக்கு கிடைக்கணும், உங்களுக்கே தெரியும். சப் கேம் விளையாட போயிடலாமா? ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா அந்த உள்ளே இருக்கிற ஓய்க்குள்ளே இருக்கிற காயின்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சப்பாக இருக்கிற அந்த 4 கீழே பச்சை கலரில் போட்டிருக்குல்ல, அதை டச் பண்ணால் ஒரு கேம் போகும், உள்ள கேம் விளையாண்டா அது நம்மளுக்கு இது கிடைக்கும். ஓகே, இப்போ 4 அதை டச் சேர சொல்லுது. ஏற்கனவே போன கேம்லேயும் நம்ம சேர்த்துருக்கோம். இது இந்த கேமில் தெரியாது, எங்கள் மக்களுக்கு போன கேம்லேயே தெரியும். இந்த கேம்லேயும் டுட்டோரியல் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அறுக்காத. அதுக்கடுத்து சரி, நம்மளுக்கு வந்து 6 வெள்ளை அந்த காயின் கிடைச்சா போதும், இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். அதனால் எல்லா சக்கரத்தையும் ஒன்றா பறக்கட்டும்னு வச்சு அது ஒன்று போய் பட்டும் எல்லா காயும். லெவல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ரொம்ப நன்றி. இப்போ 7 என்ன சொல்கிறது, எனர்ஜி லெவல் கிடச்சிருக்குது. இதை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியல. 13 எனர்ஜி இருக்குது, அதை வச்சு ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ராடை எடுத்துப்போம். ராடை எடுத்துகிட்டு போனோம்னா அது என்னமோ சொல்லும், ரைடு வந்து லேட்டாக பண்ணிக்கலாம், இப்போ போய் ஏதாச்சும் கண்டுபிடிக்கிற நாய்களே அப்படின்னு அனுப்பிவிட்ருவோம். இவங்களுக்கு பொழப்பே தான், நம்ம கண்டுபிடிக்க அதில் ஏதாச்சும் ஒன்று ட்விஸ்ட் வைக்க, நம்ம சப் கேம் விளையாட, ஒரு கேம் விளையாட அதுக்குள்ளே ஒரு அதுக்குள்ளே கேமு இதெல்லாம். நீ அதுக்கடுத்து இந்த பெட்ரோல் கேனை கண்டுபிடிக்கணும், அது அங்கே இருக்குது. அவளுக்கு நம்மளுக்கு எனர்ஜி இருக்காது, பார்த்தா உங்களுக்கே தெரியும். அதனால் இன்னொரு கேம் விளையாடணும், சப் கேம் விளையாடணும். சரி, சப் கேமே போய் விளாடுவோம். இதுக்கடுத்து 40 பச்சை 40 ப்ளூ எடுக்கணும். டக்குன்னு விளையாடுறேன் பாருங்களேன். அப்படியே அந்த இது வந்து உலகம் எதோட கனெக்ட் பண்ணாலும் அது மட்டும் தனியாக காலியாகிடும். இதோட ஃபியூச்சரே தான். இப்போ அதை டச் பண்ணினா மற்றெல்லாம் காலியாகிடும். பாருங்கள், பக்கத்தில் இருக்கிறது காலியாகிடும். இப்போ இதுக்கடுத்து ஒரு சம்பவம் இருக்கும், பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பாம்பு வந்துருச்சு, அதுக்கடுத்து அதை விட்டு தள்ளிட்டுனா இப்போ பாம்பையும் ராக்கெட்டும் சேரத்துனா 3 பக்கம் 3 சைனியும் பறக்கும். அதுக்கடுத்து பாம்பை வெடிக்க வைக்கலாமா? பாம்பை வெடிக்க வச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ராக்கெட்டு மேலே உள்ளாமல் கீழே வைக்காமல் அதே இடத்துல விட்டுடலாம். அதுதான் 3 ப்ளூ இருக்குது. 3 இது ஒன்று கிடைச்சா போதும், நமக்கு இந்த மேட்சே முடிஞ்சிடும். பார்த்தா உங்களுக்கு தெரியுது. அது வெள்ளை எனக்கு சொல்லுது, நம்ம வெள்ளை வேணாம்,
அதுக்கு பக்கத்தில் இருக்க ப்ளூவையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பச்சை அணைச்சுட்டா லெவல் கம்ப்ளீட் ஆயிடுது. ஓகே, வெல் டன், சூப்பர். 7 எனர்ஜி உங்களுக்கு கிடச்சிச்சு, பார்த்தாவே தெரியுது. அதுக்கடுத்து என்ன செய்வோம், மறுபடியும் கேம் போவோம். இது என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து பச்சையை கொண்டாடணும். பச்சை எப்படி கொண்டாடுறதுனா, இப்போ ஒன்று இணைச்சுட்டா ஒரு பச்சை இருந்தால் இணைக்கிற இடத்துல பச்சை இருந்தால் அது பச்சையாக உருவாயிடும். பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்களேன். ப்ளூ கீழே இணைச்சுட்டா ஃபுல்லாக பச்சை ஆயிரும். அதேமாதிரி சிவப்பு எடுத்து விட்டால் அந்த கீழே மேலே இருக்கிறப்போ அதை இடிக்கிறப்போ எல்லாமே பச்சையாக மாதிரி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். இதில் 3 தடவை 3ஆக போயிடும். ஓகே, இனி அதுக்கு எடுத்து என்ன பண்ணலாம், கீழே பாம்பு ஒன்று வர வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த பக்கம் ஒரு பாம்பு வெடிக்க வைப்போம். இது ஈஸியாக இருக்குது, பார்த்தாவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக. அதுக்கடுத்து என்னென்ன இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, 4 மொத்தம். அதில் 3 இன்னும் பண்ணணும். இந்த ஒன்றே தான் அதில் என்னதான் பறக்கவிட்டா சங்கத்தை பறக்கவிட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, லெவல் கம்ப்ளீட்டட். வெரி வெரி ஈஸி. இது எங்கள் பார்க்குற மக்கள்லாம் விளாண்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரே நிமிஷத்தில் காலி பண்ணி விட்ருவாங்க. இது ஒரு கேமுன்னு உள்ளே ஒரு கேம்னா வச்சுட்டு வர்றேன். இதில் கேவலப்படுத்துகிறீங்க எங்களையே. இதோட டஃப்பான கேமை கொடுங்க ஏதாச்சும். அது ஃப்ரீயாக இதெல்லாம் கொடுக்குறீங்க. ஃப்ரீயாக சும்மா கொடுக்காமையே நாங்கள் விளாடுவோம். கொடுத்துட்டா இந்த மேட்ச்சில் 1 நிமிஷம் எடுத்துக்காது. டக்குன்னு முடியுதா இல்லாமட்டு பாரு. இப்போ பாரு, அதான் 2 சங்கத்தை சைடில் இருக்கிற 2 சங்கத்தை பறக்கலாம். ஓகே, இப்போ மறுபடியும் சக்கரம் அதை டச் பண்ணி சக்கரத்தை இந்த பக்கம் தள்ளி விட்டோம்னா உலகத்துக்கு பக்கத்தில் ராக்கெட்டை உலகத்தை இணைச்சிட்டோம்னா இருக்கிற எல்லா இடத்துலையும் ராக்கெட் வந்துடும். பட்டைகளை வச்சு 1 நிமிஷம் ஆகலை, ஒரே ஒரு பாம்பு அடிக்க வச்சு மேட்சே முடிஞ்சிச்சு. எங்கிட்டல நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆள். எங்கிட்டே சப்பையாக கொடுத்தேனே அப்படி. நாங்கள் இன்னும் எதிர்பார்க்குறோம், பெருசாக எதிர்பார்க்குறோம். ஓகே, மறுபடியும் இன்னொரு கேம் கொடுங்க, விளாடுவோம். நம்மளுக்கு என்ன, நாங்கள் விளையாண்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. டவுன்ஷிப் தமிழ் விளையாடணும், டவுன்ஷிப் தமிழ் நம்ம பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும். ஏன்னா விவசாயத்தை தான் காப்பாற்ற முடியல, அவனாச்சும் காப்பாற்றுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனால் என்னை விளையாட சொல்லியிருக்காங்க. அதனால் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கொடுக்காதீங்க, கஷ்டமாக கொடுங்க. பிரெயின் யோசிக்கலாம் கொடுத்தீங்கன்னா மக்கள் பார்க்குறக்கு கொஞ்சம் விருப்பமாக இருக்கும். சும்மா சப்பையாக கொடுத்தீங்கன்னாச்சு டக்குன்னு நாங்கள் முடிச்சிடுவோம். புரியுதா? அதனால் ஈஸியாக இருக்கிறத கொடுக்காதீங்க, கஷ்டமாக இருக்கிறத கொடுங்க. இப்போயே நாங்கள் தப்பு பண்ணிவிட்டு எந்த இடத்துலையும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பாம்பு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தை கொண்டாந்துருக்கலாம், நான் மிஸ் பண்ணிட்டேன் அவசரத்தில். அதுக்கு இருந்தாலும் 1 நிமிஷத்தில் ஏதாச்சும் முடிஞ்சிடும். இதான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அதுக்கடுத்து இன்னொரு கேம் போகலாமா இல்லை ஆட்டுக்குள்ளே போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம். ஒரு நியூ பூஸ்டர் ஒன்று நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஓகே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சரி, இதெல்லாம் வச்சு காலி பண்ணி உள்ளே போவோம். நம்ம அந்த கேனை கண்டுபிடிச்சிருமா, இதை யூஸ் பண்ணி என்னென்ன கிடைக்கிது. ஒரு 150 காயின்னு இது உடச்சிக்கிட்டே போனோம்னா இங்கே உடச்சிட்டு 49 காயின் 49 பவர் யூஸ் பண்ணி அந்த குண்டாக இருக்குல்ல அந்த பாட்டில் உடச்சா ஒரு 35 இது நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இந்த சூட்கேஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஒரு 50 கிடச்சிருக்குது. நீ அதுக்கடுத்து இந்த குண்டா உடைச்சா ஒரு 35 கிடச்சிருக்குது. 100 கிடச்சிச்சு. நீ அதை உடைச்சிட்டு போய் அந்த பெட்ரோல் கேனை எடுப்போம். வாருங்கள், அனைவரும் வாருங்கள், பெட்ரோல் கேனை எடுக்க வாருங்கள். ஆளக்கானா இங்கடி, ஆளக்கானா. ஏய் ஆளக்காமடா. ஆளுதை விட்டுதா. ஆளுக்காக ஒரு பாட்டு பாடலாமா? என்ன பாட்டு பாடுவது என் ஆளுக்கு? கண்டேன் காதலை, கண்டேன் காதலை. பாட்டு பிடிச்சிருக்கா? இல்லை யாராச்சும் லவ் பாட்டு இருந்தால் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள். அந்த பாட்டை அடுத்த முறை என்னை கண்டவுடன் பாடுகிறேன். அதாவது கோயிலுக்குள்ளே எல்லாம் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணி நம்மளுக்கு தேவையானது அந்த டூல் எங்கே எடுத்தாச்சு. நீங்கள் அது க்ளோத் எடுக்கணும், க்ளோத் பக்கத்துலேயே இருக்குது. நல்லா க்ளோத் எடுப்போம். இதை உடைக்கிறதுக்கு மறுபடியும்
தேவை நம்மளுக்கு. மறுபடியும் அது கிடச்சிருச்சு. சைடில் யூஸ் பண்ணி நம்மளுக்கு 50 கிடச்சிருக்குது. உடச்சி விட்டு உள்ளே போயிடலாம் வாங்க. டக்குன்னு உள்ளே போய் கிளாத் எடுப்போம். இதை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 30 எனர்ஜி கிடைக்கிது. அந்த டப்பா ஃப்ரீயாக டப்பா யூஸ் பண்ணால். ஓகே, இது யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவை? 22 இருக்குது நம்மளுக்கு எனர்ஜி. அதுக்கடுத்து அந்த குண்டனை தொட்டாத்த நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இருந்தால் அந்த கிளாத்தை கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணால் என்ன ஒரு கார்டு வருது. சரி, அதை பார்த்துப்போம். அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த ஃபுட் மார்க்கை ஃபாலோ பண்ணி வர சொல்கிறாங்க. என்ன கிடைக்குன்னு தெரில. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த பெரிய இருக்கிற குண்டாவை டச் பண்ணி 35 எனர்ஜி எடுத்துப்போம். ஓகே, அதுக்கடுத்து ஃபுட் பிரிண்டை ஃபாலோ பண்ணி வர சொல்கிறாங்க. பக்கத்தால் தான் இருக்குது. டக்குன்னு போய் முடிப்போம். 13/8/21 அதை டச் பண்ணால் நிறையா போகும்னு 21. ஓகே. இந்த கேட்டில் வந்து டோர் உடஞ்சிருக்கு. இதில் மிஸ் ஆன அந்த கியர்லாம் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கண்டுபிடிக்கணுமா? ரைட். என் ஆளுக்கு வேறு கஷ்டமாக இருக்குமேடா. எப்போ பார்த்தாலும் அவர் சாப்பிடவே விட மாட்டேங்க. வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தேன். என் ஆள் எப்படா சாப்பிடாம வேலை செய்வான்? கஷ்டமாக இருக்குடா. கியர் எங்கே இருக்குது? பக்கத்தாலே இருக்கா? ரைட். ஃபஸ்ட்டு 8 உடச்சிட்டு மறுபடியும் வேணும்னா மறுபடியும் அந்த கேம் விளையாடணும். சரி, நம்ம மெயின் கேமுக்குள்ளேயே போவோம். இந்த கேம் நாளைக்கு விளையாண்டுருக்கோம் மீதியை. ஓகே, ட்ரெயின் மாஸ்டர் வணக்கம். இன்னும் ட்ரெயின் வரக்கு எவ்வளோ நிமிஷம் இருக்குது? 24 நிமிஷம் இருக்குது. இருக்கட்டும். ஒன்றும் அவசரம் இல்லை. அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது? ரிவார்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்னென்ன ரிவார்டு கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையே. பார்த்தா தெரியுது. ஓகே, அந்த ஆணி அப்புறம் இந்த கண்ணாடி எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அந்த லாண்ட்ரி நம்மளுக்கு வேணும்னா என்னென்ன வேணும்னா கண்ணாடி கிடச்சிச்சு. இன்னும் செங்கலும் ஆலோ பிளாக் கல்லும் வேணும். அது வந்து வரக்கு லேட்டாகும். இன்னும் ட்ரெயின் 24 நிமிஷம் கழிச்சு தான் வரும். மிச்சத்தை வந்து நாளைக்கு தான் வரும். அந்த எப்படின்னா நாளைக்கு தான் விளையாடுவோம். நாளைக்கு தான் வரும். ஓகே, இதில் உருவானா அந்த போட்டு போயிடலாம் அந்த ஆட்டுக்கு. இல்லை நாளைக்கு தான் போட முடியும். சரி, ஃப்ரீயாக இருக்க விடக்கூடாது. இந்த டோனட் தேவைக்கு வந்து 2 பனிக்கட்டி வேணும். ஓகே, டோனட் 2 உருவாக்கிக்கலாம். அதுக்கடுத்து பிஸ்கட் உருவாக்கிறதுக்கு கோதுமை அறுவடை பண்ணிவிட்டு அதே இடத்துல கோதுமையை போட்டுவிட்டு நான் போய் ஒரு பிஸ்கட் ஒன்று உருவாகிட்டு இருக்கட்டும். ஓகே, அதுக்கடுத்து இதெல்லாம் என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க? ப்ராடக்டை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம கிஃப்ட் கொடுப்பாங்க. 160 காயின் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வைக்க நன்றி. அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது? இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கா? எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஃப்ரீயாக இருந்தால் இருந்துட்டு போகுது. இது ஃபில் பண்ணிவிடுறதுக்கு ஆட்டுக்குட்டி போட்ட அந்த முடி தான் வேணும். ஆட்டுக்குட்டி போடுறதுக்கு முடியல. ஒவ்வொருத்தரும் என்னென்ன கேட்குறாங்க? 9 மக்காச்சோளம், 9 கேரட்டு. இது இன்னும் அந்த முடி வேணும். அது 4 மணி நேரம் ஆகும். இப்போ அனுப்ப முடியாது அவங்களுக்கு. இந்த ஆயாமாவுக்கு பிஸ்கட்டு அது வேணும். ஓகே, இது எதுவுமே நம்ம கையில் இல்லை. எல்லாம் உருவாக்கிட்டு இருக்குது. அதனால் உருவாக்கி முடிச்சு தான் அனுப்ப முடியும். ஓகேவா? எல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க மக்களே. ஓகே, பார்த்தீங்களா லாங் வியூவில் தெரியுது. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டவுன்ஷிப் தமிழன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.